Taste the Daily. சீமான் வன்னிக்கு சென்றது உண்மையா? வன்னியில் தலைவர் பிரபாகரன் அவர்களை சீமான் சந்தித்தார் என்று கூறப்படுவது உண்மையா? தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, உலக தமிழர்கள் மத்தியிலும் அதிகம் எழுப்பப்பட்டு வருகின்ற கேள்விகள் இவைகளாகத்தான் இருக்கின்றன. இவற்றை கடந்து சீமான் ஈழத்தில் ஆமைக்கறி உண்டாரா இல்லையா? சீமான் அங்கு ஆயுத பயிற்சிகள் எடுத்துக் கொண்டாரா இல்லையா? இப்படி சீமான் தொடர்பாக ஊடகப் பரப்பில் எழுப்பப்பட்டு வருகின்ற பல்வேறு கேள்விகளுக்கான பதிலை தேடுகின்ற ஒரு பயணத்தின் தொடக்கம்தான் இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி. நீங்க ஏன் இப்படி பேசிக்கிறீங்க? நான் பிரபாகரனை சந்திக்கலைங்கிறேன். நீங்க 8 நிமிஷம் சந்திச்சிருக்கீங்க, ஒருத்தர் 10 நிமிஷம் சந்திச்சுங்கிறாரு, ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிறாரு. இப்ப நான் சொல்றேன், நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை. சீமானின் ஈழப்பயணம் என்பது உலகத்திற்கு வேண்டுமானால் ஒரு ரகசிய பயணமாக இருந்தாலும், விடுதலை புலிகளை பொறுத்தவரையிலோ அல்லது அங்கிருந்த பொதுமக்களை பொறுத்தவரையிலோ அது ஒன்றும் ரகசியமான விடயம் இல்லை. சீமான் ஈழத்தில் நின்றபோது அவருடன் ஊடாடிய நிறைய பேர் இன்றைக்கும் உயிருடன் இருக்கின்றார்கள். ஈழமண்ணில் சீமான் என்ன செய்தார், எப்படி நடந்து கொண்டார், சீமானை விடுதலை புலிகள் எவ்வாறு பார்த்தார்கள், எவ்வாறு நடத்தினார்கள் என்பதை சாற்றி பகிர்வதற்கும் ஏராளமானவர்கள் மத்தியில் இன்றைக்கும் இருக்கின்றார்கள். தனது ஈழப்பயணம் பற்றி சீமான் கூறி வருகின்ற கதைகள் உண்மையாக நடந்தவைதானா என்பதை பதிவு செய்வதற்காக ஈழத்தில் சீமானுடன் நின்றதாக கூறப்படுகின்ற சில போராளிகள், அந்த காலகட்டத்தில் அங்கு செயற்பட்ட சில அதிகாரிகள், தலைவர் பிரபாகரன் அவர்களின் சில மெய்ப்பாதுகாவலர்கள், விடுதலை புலிகள் அமைப்பின் உள்ளே சமையல் பணிகளில் ஈடுபட்டவர்கள் போன்றோரை தொடர்பு கொண்டு உண்மையிலேயே அங்கு என்னவெல்லாம் நடந்தது என்று கேள்வி எழுப்பியிருந்தோம். என் பேர் பிரியன், லெப்டினன்ட் ராதா வாங்காப்பு படையணி, அதில் ஜேசு அணியில் நான் கடமையாற்றி இருந்தேன். இவரது பெயர் பிரியன். தலைவர் பிரபாகரன் அவர்களின் மெய்ப்பாதுகாவலர் அணியான இயேசு அணியில் கடமையாற்றிய ஒரு போராளி. சீமான் வன்னி சென்று பிரபாகரன் அவர்களை சந்தித்த போது தலைவருடன் கூட இருந்தவர். தலைவரின் தளத்தில் சீமான் இருந்த நேரங்களில் அங்கு என்ன நடந்தது என்று அவரிடம் கேட்டோம். அப்போ நான் அன்னையின் அணியில் 2006ஆம் ஆண்டுலேருந்து 2009 வரைக்கும் அன்னையின் அணிக்குள்ளே கடமையாற்றி இருந்தேன். நான் 1ஆம் பட்ட போராளிகளும் 2ஆம் பட்ட போராளிகளும் கூடிய மருத்துவ போராளியாக அன்னையின் முகாமுக்குள்ளே நான் போனேன். அப்போ அங்கே அவைகளுக்கு உண்மையிலே அன்னையின் பேசியில் இருக்கிற எல்லாருமே ஃபிட்னஸாக தான் இருப்பினும் ஒரே பயிற்சியில் இருக்கிறபடியாக வருத்தங்கள் உண்மையில் அவைகளுக்கு வாரன்றது குறைவு. ஆனால் கடமைக்கு ஒரு வருத்தம் கட்டாயம் கடமையாட்டி கொண்டு இருக்கணும். அப்போ அந்த ரீதியில் நான் இருந்தேன். அதால் நான் என்னுடைய மிகுதி நேரங்களில் அன்னையின் சமையல்காரருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது, அன்னையின் பர்சனல் தனிப்பட்ட உதவியாளர்களுக்கு உதவி செய்கிறது, அங்கே ஒரு 4 மணி சென்று இருக்கும் அந்த சென்று பார்க்குறது, இப்படியான வேலையை செஞ்சு கொண்டு இருந்தேன் நான். அப்போ சந்திப்பு நடக்கிற நேரங்களில் போராளிகளுக்கு நானாகவே போய் தேநீர் தயாரித்து கொண்டே கொடுப்பேன். ஏன்னா அவைகளுக்கு 4 மணி ஜாக்கெட்டையும் கட்டிட்டு ரயிலையும் பிடிச்சிட்டு நிற்பினும் அது அந்த இடங்களை பார்க்கும்போது தான் அந்த வலி தெரியும். அப்போ வலியோடு நிற்பினும் அப்போ நான் தேநீரை கொண்டு போனேன், அவன் முகத்தில் ஒரு சிரிப்பை நான் பார்ப்பேன். அது எனக்கு ஒரு சந்தோஷமாக. அப்போ நான் ஒரு நாள் இப்படி சந்திப்பு நடந்து இருக்கிற டைமில் நான் தேநீரோட எல்லாருக்கும் கொடுத்துக்கொண்டு நான் வாசலில் நிற்கிற என்னோட சக போராளி, அவர் என்னோட சேர்ந்து அடிப்படை பயிற்சி எடுத்த ஒரு போராளி வாசலில் கடமையில் நிற்கிறார். அவருக்கு நான் தேநீர் எடுத்துக்கொண்டு போகிறேன். ஒரு 6 மணி இருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஒரு அன்னளவான டைம். இப்போ 2008ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் இது. ஒரு 6 மணி வரும். நான் அப்போ தேநீர் எடுத்துக்கொண்டு போகிறேன். வட்டக்கோட்டையிலுக்குள்ளே ஒரு தனியாக ஒரு ஆள் இருக்கிறேன். அண்ணன் பேஸ் பெரும்பாலும் இப்போ சனத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். அந்த பேசத்தை நான் விவரிக்கிறேன். இப்போ அண்ணன் வெளி வேலி ஒன்று இருக்கும். அதை தாண்டி போய் இந்த உள்ளுக்கு 2 வேலி இருக்கும். அந்த வெளி வேலி, 2வது வேலி, 3வது வேலிக்குள்ளே தான் அண்ணன் இருப்பேன். இப்போ 1வது வேலிக்குள்ளே இருக்கிறார்கள் தேவையில்லாமல் அடுத்தடுத்த வேலிகளுக்கு போக மாட்டோம். ஒரு இடமும் நாங்கள் நகர மாட்டோம். அனுமதி இல்லாமல் அடுத்த வேலைக்கு போக வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்காது. அப்போ நான் வாசலுக்கு தேநீர் எடுத்துகிட்டு போகிறேன். பேசின் வாசலுக்கு அந்த ரோட்டுக்குள்ளே இருந்து உள்ளே அந்த போராளிக்கு தேநீரை கொண்டு போகிறேன். அந்த வட்டக்கொட்டியில் ஒரு ஆள் இருக்கிறார். அது வாசலுக்கு பக்கத்தில் இருக்கிற நுழைவாயில் பக்கத்தில் இருக்கிற விருந்தினருக்குரிய அந்த கொட்டியில் ஒரு ஆள் இருக்கிறார். எனக்கு பார்த்தோன்னே இவற்ற முகத்தை ஒரு
பழக்கமான முகமாக இருக்குது. ஆனால் அவர் போராளியில் என்ற விஷயமே எனக்கு தெரியும், தளபதி மீடியான விஷயம் தெரியும். ஒரு திரைத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்லி அடையாளம் கண்டுட்டு தேநீரை கொண்டு வாசல் கண்ட போராளி அவர் என்ன உயிரோடு இருக்கிறார், கதைக்க முடியாது சூழ்நிலை இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட நாம் இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு போராளிக்குள்ளே மச்சான் அப்படி தான் கதைப்போம். அப்போ நான் சொன்னே மச்சான்டே இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கடா, ஒரு பாடுறான்டா அவன் கடமையில் நின்றவன் திருப்பி அவர் எட்டி பார்க்குறான். ஓமாடா இவர் எங்கேயோ இவர் அந்த படம் நடிக்கிறவர்டா என்று சொல்லி பேர் எங்களுக்கு 2 பேருக்கும் கூட ஞாபகம் வருது இல்லை. அப்போ நான் இவருக்கு இந்த நண்பனுக்கு நான் தேநீராக கொடுத்துட்டு சமையல் அறைக்கு அந்த நடந்து போகிற ஒரு இடவழி தூரத்தில் நான் என்னோடய மனசுக்குள்ளே நிறைய யோசனைகளோட போகிறேன். இவர் இந்த 2008ஆம் ஆண்டு மிகவும் ஒரு பதட்டமான போர் சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்குது. அப்போ குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முதல் தான், ஒரு மாதத்துக்கு முதல் தான் தமிழ்ச்செல்வன் நான் வந்து கீவிர தாக்குதல் வீரச்சா அடைஞ்சிருந்தவர். அப்போ எனி டைம் வந்து அங்கே எந்த விலையும் வந்து கீவிர தாக்குதல் முகாம்களுக்கு நடத்தப்படலாம். என்னோட அண்ணன் முகாமுக்கும் தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த சந்தர்ப்பங்களில். அப்போ ஒரு பயமான ஒரு பதட்டமான சூழ்நிலை, வான் தாக்குதலுக்கு நாங்கள் மிகவும் பயந்து இருந்த ஒரு சூழ்நிலையில். மற்றது அன்னைந்த பேஸுக்கு வந்து இப்படியான முக்கியமான சில பேஸுகளுக்கு வந்து எந்த ஒரு பொது மக்களையோ அல்லாட்டிக்கு பொது நபர்கள், அதாவது சிறிய அந்த போராளிகள் ஒருத்தருமே உள்ளுக்கு கூப்பிடுறே இல்லை. அண்ணன் தான் போய் வெளியால் போய் பிரத்தியமாக பாதுகாப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடங்களில் தான் போய் அண்ணவை சந்திச்சுட்டு வாரவர். முகாமுக்குள்ள யாரையும் கொண்டு வரல, முக்கியமான தளபதிகள் மட்டும்தான் முகாமுக்கு சந்திப்புக்கு வருவினோம். அப்போ இவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக இருக்கிறார். அப்போ நான் ஐடென்டி பண்ணிட்டேன்னு ஒரு படங்கள் அங்கே பார்த்த மாதிரி இருக்கேன். அப்போ நான் உடனே கிச்சனுக்குள்ளே சமையல் அறைக்குள்ளே போனோடனே போயிட்டு அதில் நிற்கிற ஆள்கிட்ட கேட்குறேன், அதுக்குள்ள ஒரு ஆள் வட்டக்கொட்டியில் ஒரு ஆள் இருக்கிறார் கேட்டு இன்றைக்கு சந்திப்பே அவருக்கு அதாண்ட ஒழுங்குபடுத்தப்பட்டுக்கிட்டு தான். அப்போ தான் அவர்கிட்ட பேர் எனக்கு பாதுகாப்பு அதிகாரி வந்து அவர்கிட்ட பேரை வந்து எனக்கு அமைப்படுத்துறது இவர் தான் சீமான், இயக்குனர் சீமான் என்று. அதுக்கு பிறகு அந்த சந்திப்பு வந்து அன்னையோட அந்த சந்திப்பு ஒரு இரவு 11 மணி 12 அந்த சந்திப்பு நடக்குது. அந்த சந்திப்பு இடையில் நான் சாப்பாடுகள் பரிமாறுறதுக்கு உள்ளே போயிட்டு வர்ற சந்தர்ப்பங்களில் ஃபோட்டோ எடுக்கிறத நான் வந்து அவதானிச்சேன். அன்னையோட சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அப்போ புகைப்படம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கூட நெருக்கமாக தெரியுது. சாதாரணமாக எங்களுக்கு வந்து அன்னையோட இருக்கிற எங்களுக்கு வந்து அன்னையோட புகைப்படம் எடுக்கிற சந்தர்ப்பம்ன்றது மிக மிக குறைவு. இல்லை நாங்கள் இதுக்கு முயற்சிக்கிறேன், 2 தடவை நான் முயற்சிச்சிருக்கிறேன். இப்போ நான் உடனே பாதையாகிட்ட வந்தோடனே கேட்குறேன், சுவர்ணனையும் சிலம்பனையும் கிச்சனுக்குள்ளே நிற்கினோம். அந்த அவையில் அடிக்கடி வந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போயிடும், சுற்றி ஒரே கிச்சனுக்குள்ளே நிற்கிறேன், எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கலாம். சந்தர்ப்பத்தில் வேறு இன்னொரு பாதையாரியா வாரையர் மண்ணில் ஒன்றான்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்குறேன், நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்க கேட்டால் எங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்க விட மாட்டீங்க, அங்கே பாருங்க கட்டி பிடிச்சி கையெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்க நடக்குதுன்றாக்க சொன்னேர். உங்களுக்குரிய சந்தர்ப்பம் வரும்போது நான் விடுவேன். அப்போ அவர் எனக்கு அந்த விளக்கத்தை தரையே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் புழுக்கத்தை நாங்கள் வீட்டு அடக்கன்னு சொல்லிடுவீங்க, அன்னையோட நிற்குதுன்னு. அதுக்காக தான் பாதுகாப்பு போன முறை அது உங்களை ஃபோட்டோ எடுக்க விடுறே இல்லை. அது உள்ளுக்கு ஒரு விஷயம் நடக்குது, காலப்போக்கு அதை சொல்லிட்டு போகிறார், உள்ளுக்கு ஒரு விஷயம் நடக்குது, அது எனக்கு ஒடியால் இப்போ சொல்லி எல்லாமே இருக்குது. அவர் ஒரு எங்களை தமிழ் பாணியில் சொல்லிட்டு போகிறார் உள்ளுக்கு சொல்லியார். அது வந்து அண்ணன் கூட அவருக்கு ஈடுபாடு காட்டுறாருன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போகிறார். அப்போ நாங்கள் இந்த சந்திப்பு நடந்த டைமில் வள்ளலண்ணா அண்ணன் இந்த பிரதான புகைப்பட கலைஞர் வந்து வள்ளலண்ணா வந்து அவருக்கு ஒரு கால் இல்லை, பொய்க்கால் அந்த அண்ணா, அவர் வந்து ஃபோட்டோவை வந்து தட்டி காட்டுறார். அப்போ நாங்கள் அதில் 2 பிஏக்காரர், டாக்டர், மற்றது சமையல்காரர் எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு படங்களாக பார்க்குறோம். கேமராவிலே லென்ஸில் தட்டி காட்டுறேன், நாங்கள் பின்னுக்கு இருந்து பார்க்குறோம். மிகவும் நெருக்கமாக அந்த படங்கள் எடுக்கப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் நான் மண்ணிலோ நாட்டையும் சுவர்ண நாட்டையும் இந்த கேள்வியை நான் முன் வச்சிருந்தேன். நான் இப்போ சுவர்ணனா பேசிட்டு போட்டுது, மண்ணிலோனா விளக்கம் தந்தவர். இந்த மண்ணிலோனா வந்து என்னோட வந்து நெருக்கம் கூட அவர் பிரதான பாதுகாப்பு அதிகாரி 2004 2080 வரைக்கும். அப்போ அவர் வந்து உதாசீனப்படுத்த மாட்டேன் போராளிகள். அவர் எனக்கு ஒரு நல்ல விளக்கத்தை தந்தவர். அந்த விளக்கத்தை தான் நான் சொன்னேன், நாங்கள் ஏன் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அப்போ ஆண்டு அந்த கடமையை முடிச்சுட்டு நாங்கள் அப்போ ஆண்டு அண்ணன் அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் எங்களுக்கு நடக்க போகிறது தெரியாது. பார்த்தா அடுத்த நாளும் திருப்பி விடிய ஒழும்பி பரபரப்பாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தா கிச்சன் பக்கத்தால் சமையல் கூடத்தில் சமையல் தொடங்கிட்டுது. இஞ்சால வடியால் குளிச்சு வலிக்கிறீனோம். அப்போ திருப்பி மண்ணில் நான் வந்து சொன்னேன், அல்வா போருக்கு போகிறோம், எல்லோரும் ரெடியாகும் உண்டு. அல்வா போர், அதாவது வந்து அல்வா போர் பிறந்தனார் காட்டு பயிற்சிக்குள்ள வந்து ஒரு அதிசிறப்பு பயிற்சி முகாம், கரும்புலியல் பயிற்சி எடுத்த முகாம். அங்கே ஸ்டில் கரும்புலியல் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கணும். அந்த பயிற்சி முகாமில் இருந்தால் இளங்கொன்னாக்கள் வந்து பயிற்சி எடுத்து அந்த தாக்குதல் ஈடுபட்டிருந்தவேல் நான் இளங்கொன்னாக்களுடையும் ஒரு குறிப்பிட்ட 6 மாத காலம் அந்த பயிற்சி முகாமில் நான் கடமை ஆயிட்டுக்கிறேன். மருத்துவ போராளியாக போய் நின்றுருந்தேன் நான் இளங்கொன்னாக்களுக்கு. அப்போ நாங்கள் திருப்பி வழிகிட்டு அல்வா போருக்கு அண்ணன் டீமோட நகர்ந்து போகுது. அந்த போகிற டைமில் அண்ணன் வாகனத்தில் வந்து நார்மலாக யாரையுமே ஏற்றுறதுக்கு அனுமதி இல்லை. சூர்ணனாவாலேயோ இல்லாட்டிக்கு 2 மாதனாலேயோ சிலம்பனாலேயோ மண்ணிலனாலேயோ வந்து யாராலையும் வந்து அண்ணன் வாகனத்துக்குள்ள வந்து வேறு நபர்களை ஏற்றுறதுக்கு வந்து அனுமதி வழங்கப்படாது.
அந்த அண்ணன் பாதுகாப்புக்கு வந்து அண்ணன் பொறுப்பு இல்லை. அண்ணன் பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்கள் அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தான் அண்ணன் பாதுகாப்புக்கு பொறுப்பானார்கள். அதில் 4 பேர் இருப்பினும் அந்த 4 பேரும் பல இறுக்கமாக பாதுகாப்புக்கு இதை வந்து வடிவமைச்சிருப்பினோம். அப்போ அண்ணன் வாகனத்திலேருந்து ஒரு ஆள் இறங்கி வருது பார்த்தா கதிரேசன் என்று சொல்லி அவர் இப்போ வீரஜாவு எங்களோட ரிசீவிங் காரன் வந்து இறங்கி வாரார். அந்த இடத்துக்கு வந்து சீமானே அண்ணன் வாகனத்துக்குள்ளே ஏற்றி கொண்டு போயினோம். அப்போ எங்களுக்கு இதை பார்க்கும்போது மனதளவுலேயே கேள்வி எழும்புது, என்னடா அண்ணன் வாகனத்துக்குள்ளேயே ஒருத்தரையும் ஏற்ற அனுமதி இல்லை, இது சீமானே வாகனத்துக்குள்ளே ஏற்றி கொண்டு போகிறதுக்குள்ள எங்களுக்கு அந்த நெருக்கம் விளங்குது. ஆனால் அந்த நெருக்கம் ஏனன்றதுக்குரிய விட வந்து எங்களுக்கு அப்போ தெரியல. ஏன் அப்படி எங்கள் அண்ணன் யோசிச்சு இவ்வளோ நெருக்கத்தை சீமானவில் காட்டியிருந்தவர் என்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. அல்வாவருக்கு போனோடனே முதல்ல நாங்கள் வந்து கடமையில் சுற்றி வர பாதுகாப்பு கடமையில் நிற்கிறோம். அப்போ சீமானைக்கு வந்து இளங்கோனைகள் படித்த இடம், பயிற்சி எடுத்த இடம், இளங்கோனாக்கள் இந்த தங்குமுறை கொட்டில்கள், அந்த பயிற்சி தலங்கள் என்னென்ன பயிற்சிகள் எடுத்தவன்னு சொல்லி கொண்டே காட்டப்படுது. ஏன்னா அந்த எல்லாரும் படம் எடுக்கிறதுக்காக தானே வந்திருந்தவர். படம் எடுக்கிறதுக்காக மட்டும் வந்தது இல்லை. அப்படி வந்திருந்தேன்டா வேறு ஒரு போராளி கொண்டே அதை காட்டியிருக்கலாம். ஆனால் இது அன்னையை தான் நேரம் கொண்டையெல்லாம் காட்டுறார். அது இப்போ தான் விளங்குது அவர் எல்லாரும் படம் எடுக்கிற ஒருவேளை அன்னையா தெரியல. இது வரைக்கும் எனக்கும் தெரியாது. தெரியும் சீமானையோட ஒரு புலனாத்துறை போராளியை ஒரு வருஷமாக விட்டுருந்து தான் கூப்பிட்டுருக்கணும் வந்து அதை கேட்கும்போது தான் தெரியுது உலகம் ஒரு அண்ணன் திட்டத்தின்படி தான் நடந்திருக்கலாம். அப்போ அண்ணன் கொண்டு எல்லாத்தையும் காட்டிட்டு இப்போ இன்னொரு அண்ணா அவசரியால் இருக்கிறார், அவரும் கதைக்க முடியாத சூழ்நிலை புலி வீரனான்னு சொல்லி அவர் வந்து அண்ணன் பிரத்யேகமான சமையல்காரர். இன்னும் ஒரு அண்ணா ஈகவேந்தன் அவர் வீரச்சி அடைஞ்சிட்டார். துவாராண்ட இதில் வந்து அவர்கிட்ட பேரை சொல்லியிருந்தேன் நான் ஈகவேந்தனாண்டு புலியூரனாண்ட பேரை நான் சொல்லலை. அவர் அங்கே இருக்கிறவரையே இப்போ கேட்டு அவர் சொல்கிறேன், நீ கதைக்கலாம் என்ற ஒரு பிரச்சனை தனக்கு இல்லையன்ட்டு. இப்போ புலியூரன் அவனும் மற்றது நிறைய பேரோடு சேர்ந்து அவருக்கு இடமெல்லாம் கொண்டே காட்டி சூட்டு பயிற்சி கொடுக்கப்படுது. சூட்டு பயிற்சி கொடுக்குற டைம்லேயும் வடிவாங்குள்ள எல்லாருக்கும் தெரியும், எந்த ஒரு பாதுகாப்பு அண்ணன் பாதுகாப்புக்குள்ளே வந்து ஆயுதங்களோட யாருமே அனுமதிக்கப்படுறதில்லை. ஏன்னா இயக்கத்தில் நடந்த இதுக்கு முதல் நடந்த துரோகங்கள்ன்ற அடிப்படையில் வந்து அன்னைக்கிட்ட யாரும் ஆயுதங்களோட அனுமதிக்கப்படுறதில்லை. அதில் ஒரு சில தளபதிமார் மட்டும் விதிவிலக்கா சில ஆயுதங்களோட விரைவினம். அது கேணலில் தளபதிமாருக்கு பெரும்பாலும் கூடுதலாக விரைவினம். மற்றும்படி ஒருத்தருமே அவையிலாவே விரும்புகிறேன். அவையிலாவே வந்து அவை முகாமுக்கு வர டைமில் நான் கட்டி வச்சுட்டு தான் விரைவினம். அப்போ சூட்டு பயிற்சி நடக்கிற இடத்துல வந்து கடாவி அண்ணன், ரெட்ன மாஸ்டர், செங்கியா அண்ணன், சிலம்பண்ணா, சுவர்ணண்ணா, இன்னும் சில தளபதிமாரெல்லாம் நிறைய பேர் வந்து இறங்கி சூட்டு பயிற்சி நடக்குது. நம்ம அண்ணா தனக்கு பக்கத்தில் வச்சுக்கொண்டு சீமானைக்கு ஒரு விஷயமா சொல்லி கொடுத்து, இது வந்து படத்தில் நீ அது எனக்கு தெளிவாக கேட்டது, நீ படத்தில் பார்த்த ரைவல் இல்லை, இதுக்குரிய விளைவுகள் இப்படி இருக்கும், தாக்கம் இப்படி இருக்கும்னு சொல்லி அண்ணன் நேராக அவருக்கு பிஸ்டல் பயிற்சி எல்லாம் தன்னை இதிலே தனக்கு பக்கத்தில் வச்சு கைக்குள்ளே வச்சே தான் அவருக்கு பயிற்சி கொடுத்தது. அப்போ அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது என்னடா இது அன்னையோட இருந்து இப்போ உண்மையாக காய்க்கிறேன்னா அன்னையோட இருந்து ஒரு கரும்புலி போய் விரைச்சி அடைஞ்சு அந்த உணர்வு எப்படி எனக்கு விளங்க ஒரு பெரிய ஒரு மரியாதை அவர் கொடுக்குற 2 விஷயத்தை நாங்கள் அங்கே விளங்கி கொண்டு நாங்கள் அது ஏன்னு சொல்லி எங்களுக்கு அப்போ தெரியல. அது இப்போ காலப்போக்கில் தான் அதுக்குரிய இப்படியே நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இம்மண்ணாக்கு பிஸ்டல் பயிற்சி கொடுக்கப்பட்டது. மற்றது எங்களோட ஒரு பாதுகாப்புக்குள்ளே நாங்கள் யூஸ் பண்ணின ஒரு ஆயுதம் வந்து டைப் 97 சொல்லி அந்த ஆயுதம், அந்த புகைப்படம் கூட என்னோட இருக்கிறத நான் தாரண்டா தரலாம். அந்த ஆயுதம் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் இந்தியன் ஆர்மியின் பாவ நிலையம் இருக்கையில், எங்களோட இலங்கை ஆர்மியின் பாவ நிலையம் இருக்கையில் அதை நாங்கள் தான் பாதுகாப்பு யூஸ் பண்ணாங்க. அந்த ஆயுதம் வந்து அவருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. மற்றது AK-74 அது அன்னையின் ஒரு பிரத்யேகமான ரைவல் உண்டு, அது அந்த ஆயுதம் பயிற்சி கொடுக்கப்பட்டது. இப்படி எல்லாம் தவிர நேரடி கண்காணிப்பெல்லாம் அந்த பயிற்சி நடைபெற்றது. கடாவியண்ணா நின்று வர அதில் நான் வந்து கடாவியண்ணா எல்லாம் நின்று தான் எல்லாம் அவருக்கு எங்களோட இயக்கத்திலே சூட்டு திறமை வாய்ந்தவர் கடாவியண்ணா வந்திருந்தவர். செங்கியான் அடுத்த செங்கியானையும் வந்து நல்லா டச்சடி பேர் செங்கியானை வந்திருந்தவர். அப்படி முக்கியமான தளபதி மாதிரி எல்லாருமே அவர் வந்திருந்தவர். அன்று இந்த 2 நாள் சம்பவம் வந்து இந்த கண்ணால் நான் சீமானையோட அந்த உழவு நெருக்கமாக இருந்த சம்பவத்தை நான் பார்த்தேன். நான் இப்போ இயக்கத்தில் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கும் அன்னையை பார்க்கணுமன்றது நானாக கேட்டு அன்னையின் அன்னைக்கு போகணுன்னு போகிறதில்லை. நானாக தெரிவு செய்யப்பட்டு தான் அங்கே போயிருக்கிறேன் என்ற விஷயம் எனக்கு பிறகு தான் தெரியும். நான் தெரிவு செய்யப்பட்டு தான் உள்ளுக்கு போயிருக்கிறேன். நன்று அங்கே போன பிறகு கூட எனக்கு அன்னையோட புகைப்படம் கொடுக்குறதுக்கு அனுமதி வந்து இருக்கையில். ஏன்னா நாங்கள் எங்களோட பாதுகாப்பு விதிமுறையில் வந்து அன்னையோட இருக்கிறார்கள் அவ்வளோ ஈஸியாக புகைப்படம் எடுக்கலாது. அப்படி புகைப்படம் எடுத்தாலும் அது எங்களோட கைகளுக்கு வந்து சேராது. அவையிலே தான் வச்சு கொடுக்கணும். இப்போ இந்த நாங்கள் போகிற நேரங்களில் மட்டும் கேட்டு வாங்கி கொண்டு போகலாம். அப்படியாக சொல்லலாம். மற்றது நிறைய சில கரும்புலிகளே அன்னையை பார்க்கணுமென்றக்காகவே கரும்புலிகளாக வந்து புகைப்படம் எடுத்துகிட்டு போய் வடித்த வரலாறுகளும் இருக்குது இயக்கத்தில். அவ்வளோ ஈஸியாக அன்னையோட புகைப்படம் எடுக்கிறது வந்து அவ்வளவு எளிதான காரியம் இல்லை.
ஆனால் அந்த சீமானை வந்து ஒரு படம் தான் எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்லி தான் நாங்கள் நினைச்சது. நாங்கள் நினைச்சிட்டு வளரனா அந்த கேமராவை தட்டி தட்டி வளரனா காட்டைக்குள்ளான் அதிலேயே ஒரு நிறைய போட்டோ விடுபட்டுருக்குது. கிட்ட கதைச்சி கிட்ட அணைச்சி அந்த போட்டோக்களெல்லாம் வழியால் வரே இல்லை. அவ்வளவு நெருக்கமாக அண்ணன் வந்து சீமானியோட புகைப்படங்கள் எடுத்திருந்தவர். அது எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ சீமானியை வந்து அண்ணன் தெரிவு செஞ்சு உள்ளுக்கு கூப்பிட்டு எடுத்திருக்கிறீர். அது இப்போ எங்களுக்கு அப்போ தெரிய இல்லை. அதால் அந்த அவ்வளோ புகைப்படங்கள் எடுக்க வந்தது. மற்றது அண்ணன் தன்னுடைய இயக்கத்தில் இருந்த சகல துறையிலையும் சீமானைக்கு காட்டி, அதாவது கடப்பிலியாக இருந்தாலும் சரி, இப்போ சீமானை வந்து அந்த 2 நாள் சந்திப்பு முடிய சீமானையை வந்து வழியால் அனுப்பியக்குள்ள வந்து அண்ணன் வந்து தண்டை பிரத்யேக மெய் பாதுகாவலர்களிலிருந்து 2-3 பேர்களை வந்து சீமானையோடய அனுப்பியிருந்தது. முடியும் வரைக்கும் அவரை கவனமாக பார்த்து அனுப்பிட்டு வரணும்னு சொல்லி இந்த 2 சந்திப்பும் வந்து எனக்கு தெரியும். ஆனால் இதற்கு பிறகும் 2-3 சந்திப்புகள் கிளிநொச்சியில் அன்னையோட திரி சந்திப்புகள் வந்து நடந்தது. ஆனால் அந்த சந்திப்புக்கு வந்து நான் வந்து போகவே இல்லை. நான் வந்து விஷ்ணுவில் இருந்தபடியாக அந்த சந்திப்புக்கு வந்து என்னால் பங்கு பெற்றலாம் போயிட்டுது. பொறுமை நான் கேட்டு போகிற தான் அந்த சந்திப்புக்கு. இந்த என்னுடைய நான் 2 வயசில் சந்திப்பு நடந்திருந்தால் நான் கண்டிருப்பேன். இந்த 2 சந்திப்பும் வந்து நான் கண்டேனா. இது தலைவர் பிரபாகரன் அவர்களது மெய்ப்பாதுகாப்பு அணியில் செயற்பட்ட பிரியன் என்கின்ற போராளியின் கூற்று. சீமான் வன்னி செல்வதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட 1 வருட காலமாக சீமானை பொட்டம்மான் கண்காணித்ததாக கூறப்படுகின்ற ஒரு சம்பவம் பற்றிய தகவலை வெளியிடுகின்றார் ஒரு முக்கிய புலனாய்வுத்துறை பொறுப்பாளர். சீமான் வன்னியில் பொட்டம்மானை சந்தித்த சம்பவம் பற்றியும் அவர் பல விடயங்களை கூறுகின்றார். AK-47 என்கின்ற இயந்திர துப்பாக்கிக்கு பதிலாக AK-74 என்று சீமான் கூறிவிட்டார் என்று பலராலும் எள்ளி நகையாடப்பட்ட நிலையில் அந்த சம்பவம் பற்றியும் அந்த பொறுப்பாளர் சில சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குகின்றார். இந்த விடயங்கள் பற்றி அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பார்ப்போம். Taste the Daily.